குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 6/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று பிற்பகல் 12:36 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் அதிகாலை 5:25 வரை வியாகதம், பின்பு அசனம். கரணம் இரவு 11:57 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 4:17 சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். இன்று சித்த யோகமும் இருக்கு, அமிர்த யோகமும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11 மணி வரை, மாலை 7:30 அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சந்திராஷ்டமம். சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய்க்கிழமைனா கடன் தீரக்கூடிய ஒரு நாள். அந்த கடனை எப்படி அடைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லியாச்சு இல்லைங்களா? அதாவது மதியம் 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ள ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் அந்த பேப்பரில் எழுதி அவங்க பேரோடு எழுதணும். எழுதி அந்த பேர் பிங்க்கில் தான் எழுதணும், பிங்க் கலர் பேனாவில் எழுதணும். எழுதி அதை அப்படியே மடித்து அதில் உங்களால் இயன்றது ₹1 கூட வைக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ, ₹100 வைக்கலாம், ₹10 வைக்கலாம், ஏன் ₹1000 கூட வைக்கலாம். ஆனால் ₹1000 இருந்தால் ஒரு கடனே அடைக்கலாம். அதனால் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை அது உள்ளே வச்சு அப்படியே, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளே அதை செய்யணும். கரெக்டாக 1:05 எழுத ஆரம்பிங்க. அதை எழுதி எல்லாம் செய்யறதுக்கு கரெக்டாக 1:15 ஆகும். அதை அப்படியே ஒரு வெள்ளை கவர் உள்ள போட்டு அந்த கவர் மேலேயும் பேர் எழுதணும். எழுதி அதை அப்படியே எடுத்து சாமி காலடியில் வச்சிருங்க. அது அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கடன் அடைதா பாருங்க, இல்லை மீண்டும் ஒரு முறை எழுதி அங்கே வைங்க. நிச்சயமா உங்களுடைய கடன் தீரும். நான் இன்னொரு பரிகாரம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், செவ்வாய், புத பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருட்சிகத்தில் சந்திர பகவான், தனுசில் சுக்கிர பகவான். இன்று காலை 7:35 சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது 7:36 இருந்து. இப்போ ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், ரொம்ப பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பானை மாதிரி வாங்கிக்கோங்க. பெரிய பானை, மண்பானை மாதிரி குட்டியா ஒரு பானை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அது ஃபுல்லா உப்பு நிரப்புங்க. கல் உப்பு போட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுங்க. இப்போ நீங்கள் நகை அடமானம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மூக்கவே முடியல, அது எப்படி மீட்கிறதுனே தெரியல, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அந்த கடனை எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நகை அடமானத்தில் வச்சுருக்கீங்களோ அது எத்தனை சவரனோ அதை அப்படியே எழுதுங்க. எழுதி என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சம் மஞ்சள்லாம் தடவி அப்படியே மடித்து அந்த உப்பு பானை இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு சாமிக்கிட்ட வச்சிருங்க.
வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பழம் நல்லா இருந்தால் அடுத்த வாரத்துக்குள்ளே பாருங்க. நல்லா இல்லைன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு வேற ஒரு பழத்தை வைங்க. இந்த மாதிரி செய்ய 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 உங்க அடகு வச்ச நகையை மீட்கலாம், உங்கள் கடனும் தீரும். இதை ஒவ்வொரு வாரமும் செய்யலாமா அப்படின்னு சொன்னால், உப்பு நல்லா இருந்தா அப்படியே வச்சு செய்யலாம். இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை எடுத்து அதை மாத்தி மறுபடியும் நீங்க செய்யலாம். அதுக்குள்ளவே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நன்மை நடக்கும். கண்டிப்பா உங்க நகையை மீட்டு எடுக்கலாம். அது எழுதும் போதே நீங்க பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவா நினைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இந்த ஒரு நகை மீட்கிறதுக்கும் கடன் அடையறதுக்கும் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவார். இதை செவ்வாய்க்கிழமை காலையில அந்த 6 to 7 செவ்வாய் ஓரை இல்லையா, அந்த நேரம் செஞ்சு வைக்கும்போது, அந்த நேரம் எழுதும்போது என் நகையை நான் மீட்டு விட்டேன், இத்தனை சவர நகை இருக்கு, நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா எழுதி வைங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யறவங்க நம்பிக்கையா செய்யணும். ஏன்னா நிறைய பேர் நேத்து கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. அம்மா நீங்க சொன்னதை நான் செஞ்சேம்மா, எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது நான் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்கிட்ட சொல்லி போட்டாரு. அதுக்கு வேற ஒரு ரெமிடிஸும் கேட்டாரு, அதையும் சொல்லியிருக்கேன். அதனால ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. உண்மையா செய்தால், நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நமக்கு நாமே பாசிட்டிவ் எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நம்ம மீது நம்ம வைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். புதுமையான விஷயத்துல கூட ஆர்வங்கள் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு தருணம். அதே போல 7:35 வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசிரமம். அதன் பிறகு சந்திராசிரமெல்லாம் விலகி இன்றைய நாள் நன்மையை செய்யும். கணவன் மனைவிக்குள் புரிதலும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வளர்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அமைஞ்சிருக்கார். எதிர்பாராத தன லாபம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10ல உட்கார்ந்துருக்காரு. அது கூட புத பகவானும் அங்காரக பகவானும் இருக்காங்க. ஒரு சில விஷயத்தில், அதாவது சகோதர விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி, உங்களுக்கு தன லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம், அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்தி. அசுனி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அத்தியாவசிய செலவுகள்லாம் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள். சந்திராசிரமம் 7:30 மணிக்கு மேலே ஆரம்பமாகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாக போங்க. பேச்சில் பொறுமையாக கடைபிடிங்க.
சிந்தனை குழப்பமா இருக்கும். ஒரு சில செயல்ல தாமதம், தடைகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்க. ஜாமீன் விஷயத்துல ஈடுபட வேண்டாம். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க. அப்படி இல்லை நீங்க போற வழியில எங்கேயாவது அரச மரத்தடியில விநாயகர் இருந்தால் அதுக்கு ஒரு சூறக்காய் விட்டுட்டு போங்க. போற காரியம் தடையில்லாமல் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் மஞ்சள், அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்கிறவர்கள், அதாவது உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படும். உறவினர்கள் வழியில புரிதல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மனைவியின் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே போல சில விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனம் திருப்தியாக அமையும். திருவாதிரை நட்சத்திர இன்னல்கள்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சில உதவிகள் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். தொழில எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். எழுத்து தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின் முடிவடையும். இன்றைய நாள் கொஞ்சம் உடல் ஓய்வு எடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியனும் 3ஆம் அதிபதி புத பகவானும் இணைந்து அங்க செவ்வாயோடு இணைந்து இருக்கிறார்கள். அதனால ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தந்தையால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே சமயம் எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் உண்டு. அதே போல மனைவியினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அதனால இன்றைய தினம் எல்லா விதத்திலும் தடைகளுக்கு பின் உங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்கார் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குணமறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் உதவிகரம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் செல்வம் செல்வாக்கு மேம்படும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீரும். சமூக பணிகள்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. பூரம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு மேம்படும். உத்திரம் நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சுபகாரியம் கைகூடுவதற்கான சூழல்லாம் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் கல்வி, அதாவது கல்வி சார்ந்த பணிகள்ல மேன்மை ஏற்படும்.
அதே மாதிரி தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். சொந்த பந்தங்களின் வருகை இன்றைய தினம் இருக்கும். கவனமா இருங்க. அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒரு சில விஷயத்தில், அதாவது தாய்மாமன் வழியிலையோ அப்படி இல்லைன்னா படிப்பு சார்ந்த விஷயத்திலேயோ கொஞ்சம் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதே போல உங்களுடைய வியாபார தொடர்பாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தேவையற்ற விஷயத்துல தலையிடாதீங்க. பெண்களிடம் பார்த்து பழகுங்க. பெண்களால கன்னிராசி நேயர்களுக்கு பெண்களால ஒரு சில பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். வெற்றி கிடைக்கும். இழுபறியான வேலையை கூட செய்து முடிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிடிவாத போக்கை தவிர்ப்பது நல்லது. வீட்டின் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். அரசு துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்களிடத்தில் பொறுமை தேவை. வரவுகள்ல ஏற்றமான சூழல்லாம் அமையும். வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மனதளவில் உற்சாகம் ஏற்படும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய நட்பு மலரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எதிலும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்கார நட்புகள் மலரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான ஒரு மனக்கவலை உங்களிடம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. அது யாரால அப்படின்னா தந்தையால கூட ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதனால கவனமா இருங்க. வியாபாரத்துல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. அதிகபட்சமா கோபங்கள் வரும். ஏன்னா சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்தால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்படும். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அரசு பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள்.
இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பேசும்போது வார்த்தையில நிதானத்தை கடைபிடிங்க. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மாற்றமான சூழல் ஏற்படும். நினைத்த சில வேளையில தடை தாமதம் ஏற்படும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை மேம்படும். இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். படிப்பில் ஆர்வங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நண்பர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். வண்டி வாகனம் வீடு இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். பெரியோர்களின் சந்திப்பால் மனம் மாற்றம் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதாவது கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவும் 11ஆம் இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சூரிய பகவான், அதே போல உங்களுக்கு 2க்கு அதிபதியானவரும் 9க்கு அதிபதியானவரும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷம் கூடும். அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை, தங்க நகை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே போல சுக போஜனம் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்திக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியசாலி, அதாவது இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.